ஹலோ உறவுகளே, வெல்கம் டு தீரன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புலாம் யாராவது செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். சரி, இன்றைக்கி வேறு வழி இல்லை, நம்மளே தான் பண்ணணும் போல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கிண்ணி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு அதை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூண்டு 2 பல் பூண்டு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் ஒரு பெரிய கிண்ணி அளவு சின்ன வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கணும். பூண்டு போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை பேஸ்ட்டை ஊற்றிட்டு புளி தண்ணி நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளி தண்ணி அவ்வளோ அளவு கரைச்சி வச்சுக்கலாம். நான் பெரிய லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி அதுக்கப்புறம் இந்த நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து ஊற்றி மிளகாய்த்தூள் தேவையான மிளகாய்த்தூள் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். கொதி அது குழம்பு கொஞ்சம் குறையணும். கொதி வந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டு மாங்காய் எடுத்து போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வீடே மணக்கும் மீன் குழம்பு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பீட்ரூட் பொரியல் தயிரோடு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான், அதை கம்மி பண்ணவே முடியல. எப்படி சேட்டை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போய்ட்டு வரோம், பாய்.